சினிமாவில் நம்ம நிறைய வேர்ல்ட்ஸ் பார்த்துருப்போம். போலீஸ் மூவிஸ், பொலிட்டிக்கல் மூவிஸ், ஃபேமிலி ட்ராமாஸ்னு. ஆனால் சில மூவிஸ் மட்டும் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு வேர்ல்டை காமிக்காம நம்ம கண்டுக்கவே இல்லாத ஒரு வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். அந்த மூவிஸில் ஸ்டோரி மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, அந்த வேர்ல்டே இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். எனக்கு அப்படி ஃபீல் பண்ண வச்ச 3 தமிழ் மூவிஸ் பற்றி தான் இந்த வீடியோ. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, 3மே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான வேர்ல்ட்ஸ். போலீஸ் ட்ரைனிங், ஒரு டெத்துக்கு அப்புறம் நடக்கிற ப்ராசஸ், ஒரு லோக்கல் எலெக்ஷன். பட் 3மே ஒரு காமன் திங் பண்ணும். நம்ம நார்மலாக எடுத்துக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற என்டையர் சிஸ்டமை காமிக்கும். வெல்கம் டு ஃப்ளிக் ஃபீவர். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃப்ளிக் ஃபீவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டானாக்காரன். யூஸ்வலி போலீஸ் மூவினா ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார், வில்லனை சேஸ் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். பட் டானாக்காரன் அப்படி இல்லை. இந்த படம் போலீஸ் ஆஃபீஸராக பார்க்காம போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு காமிக்கும். போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூல், ட்ரைனிங், பரேட், ஹைரார்கி, ஆர்டர்ஸ், பனிஷ்மெண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கிற பவர். அறிவு போலீஸ் ட்ரைனிங்க்கு வரும்போது அவனோட கோல் ரொம்ப சிம்பிள். ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணணும், போலீஸ் ஆகணும். பட் அங்கே அவன் என்கவுண்டர் பண்ணுற ட்ரைனிங் சிஸ்டம் ஜஸ்ட் ஃபிசிக்கலான ட்ரைனிங் இல்லை. சீனியர்ஸ் சொன்ன ஆர்டரை கொஸ்டின் பண்ணக்கூடாது, ஹைரார்கி ஃபாலோ பண்ணணும், பரேடில் பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் சில சுச்சுவேஷன்ஸில் டிசிப்ளினுக்கும் அப்யூஸுக்கும் இருக்கிற லைன் ரொம்ப தின்னாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ட்ரில், பனிஷ்மெண்ட், ஹியூமிலியேஷன், இதெல்லாம் படம் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனில் சொல்லாது, நம்மளை அந்த ட்ரைனிங் கிரவுண்ட்லேயே நிற்க வச்சிடும். அதுதான் எனக்கு டானாக்காரனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது. நம்ம போலீஸை பார்க்கும்போது யூனிஃபார்ம் தான் பார்க்குறோம், பட் இந்த படம் அந்த யூனிஃபார்முக்கு பின்னாடி இருக்கிற ட்ரைனிங்கை காமிக்கும். அந்த வேர்ல்டே பிலீவபிளாக கிரியேட் பண்ணதுக்கான எஃபர்ட் இருக்குது. ஒரு நார்மல் போலீஸ் மூவி மாதிரி இல்லை, போலீஸ் சிஸ்டம்குள்ள நம்மளை கொண்டு போன மூவி. நீ எப்படி இந்த பிஆர்எஸ்ல இருந்து காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே போறேன்னு நான் பார்க்க. அடுத்ததா அயோத்தி. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட்டான வேர்ல்டுக்கு போவோம். ஒரு பர்சன் சாவுறாங்க, நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல சாவு நடந்துருச்சு, ஃபியூனரல் நடக்கணும், பாடி ஹோம் டவுனுக்கு கொண்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். பட் ஆக்சுவலாக ஒரு பாடியை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண என்ன ப்ராசஸ் இருக்குன்னு நம்ம யோசிச்சிருக்கோமோ அதுதான் அயோத்தி காட்டும். படத்தில் ஒரு பாயிண்டில் டெட் பாடி ஃப்ளைட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அண்ட் அப்போதான் பாடி ஃப்ளைட்டில் கொண்டு போக ரூல்ஸ் இருக்கான்னு நமக்கு ஒரு டவுட் வரும். இருக்குது. எஃப்ஐஆர், மார்ச்சரி கார்டு, டெத் ரிப்போர்ட், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், எம்பால்மிங் சர்டிஃபிகேட், அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட். பாடியோட ட்ராவல் பண்ண ஒரு பர்சன் சடனாக ஒரு டெத்துக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்கான்னு நமக்கு ரியலைஸ் ஆகும். அந்த சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரியும். ஏன்னா படம் நமக்கு ஒரு லெசன் எடுக்க ட்ரை பண்ணல, இட் ஜஸ்ட் மேக்ஸ் த கேரக்டர் ஃபிகர் அவுட் த ப்ராசஸ். அண்ட் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து டிஸ்கவர் பண்ணுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம நார்மலி நோட்டீஸ் பண்ணது ஒரு வேர்ல்டு, ஆனால் ஹியூமன் ப்ராப்ளம் மூலமாக நமக்கு விசிபிள் ஆகுது. இந்த ப்ராசஸே ஸ்டோரிக்கு ஒரு அப்டக்கிள் ஆகுது. சர்டிஃபிகேட்ஸ், ரூல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இவ்வளோ போரிங்காக சவுண்ட் ஆகிற திங்ஸ் எல்லாம் சினிமாவில் ட்ரமாட்டிக்காக மாறிடும். தட்ஸ் அ டிஃபிகல்ட் திங் டு டூ. பட் யூஸ்வலாக நம்ம மூவிஸில் ஸ்டோரிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். பட் அயோத்தி இன்ஃபர்மேஷனே படத்தோட ஸ்டோரியோட ஒரு பார்ட் தான். காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை. எம்பாமிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்கன்னு பார்த்தாக்கா இறந்தவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களே. டானாக்காரன், அயோத்தி, மண்டேலா 3மே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான மூவிஸ். பட் 3மே எனக்கு ஒரு சேம் ரீசனுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. They don't just show us an event, they show us what happens behind the event. போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துருக்கோம், ஆனால் டானாக்காரன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரைனிங்கை காமிக்கும். ஒரு பர்சன் டெத் ஆகிறத பார்த்துருப்போம், ஆனால் அயோத்தி டெத்துக்கு அப்புறம் இருக்கிற ப்ராசஸை காமிக்கும். ஆக்ஷனில் இதுதான் எனக்கு சினிமாவில் ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி. ஏன்னா சம்டைம்ஸ் சினிமா நமக்கு புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ண வேண்டியதில்லை, நம்ம நோட்டீஸ் பண்ணாத ஒரு கார்னரை காமிச்சாலே போதும். ஃப்ளிக் ஃபீவர் இன்னும் நிறைய மூவிஸை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீவர் கண்டினியூஸ்.